மக்களே நான் ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதாவது அப்யூசிவான கண்டென்ட் வந்தால் கூட அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்கேன். அதே போல் ஏதாவது ஒரு பொண்ணு வந்து முகசுளிச்சு அவர் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, அந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாரு, அப்யூசிவாக பேசுகிறாரு, 18+ நடந்துக்கிறாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஐ won't accept it and I don't want to talk about it. ஏன்னா அதை தான் இவங்க நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே சொல்கிறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க, ஏங்க அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சேஃப்டியாக வந்து இருக்கோம், நாங்கள் நல்லா தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்து பேசிக்கிட்டு ஏங்க அவர் அங்கே கையை வைக்கிறாரு, இங்கே தடவுறாருங்க, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஹக் பண்ண போகிறாரு, கிஸ் கேட்குறாரு அப்படின்னு நம்ம போய் சொல்லிட்டா இருக்க முடியும்? அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. இதை நார்மலைஸ் பண்ணிவிட்டு இதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தப்பு தான் பண்ணான் ஒருத்தன் பிக் பாஸ் சீசன் 7. அந்த தவறின் காரணமாக மட்டுமே அவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அபியூசிவாக வந்து பேசுகிறாப்புல, அவர் ஒரு மாதிரி வந்து இருக்காப்புல அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சாங்க. அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி மொத்தம் ரூயின் பண்ணாங்க. அதை ரியல் டைமில் ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கான், ஒருத்தன் செய்யாததை செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கார்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே ஒருத்தன் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கான், அதனால் எந்த பாதிப்பும் இல்லை, நாங்கள் சேஃப்டியாக தான் உணர்றோன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இவங்களும் ரெட் கார்டும் கொடுக்க மாட்டாங்க, எல்லோ கார்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் பற்றி பேசி என்ன நடக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்போ இதை பற்றி நம்ம இதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக வந்து இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் முழுசாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இன்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம், அந்த பெண்கள் அபியூஸை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எபிசோடில் வந்து நேற்றைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து காட்டப்பட்டிருந்தது. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுப்பேற்றுற மாதிரி வந்து இருந்தது. குறிப்பாக வந்து பார்வதி அவர்கள் வந்து திவாகரை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, குறிப்பாக பாருங்கள் தனியாக வந்துட்டுருக்காங்க, பாருங்கள் அவங்க 2 பேரும் ஜோடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் அவர்கள் ஜெயிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் கேமராவில் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு மனுஷன் வந்து சும்மா பெண்களை வந்து ரொம்ப அபியூசிவாக சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, சேஃப்டி இல்லை அப்படின்னு வந்து கமருதீன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் இவன் எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பான ஆள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அவனே போய் கேமரா முன்னாடி வந்து திவாகரை பற்றி பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து சுபிக்ஷா உள்ளர வராங்க. அப்படி வந்து வரும்பொழுது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சேஃப்டியாக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. மறுபடியும் போய் அதை பற்றி பேசுகிறாப்புல கமருதீன். பட் அது வேறு மாதிரி பேசுகிறாரு. நான் வந்து உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டேனா, புடவை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஆனால் ஒருத்தர் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் வந்து சேஃப்டியாக தான் இருக்கோம். என்னடி சேஃப்டியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வியானா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள்லாம் சேஃப்டியாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும் பொழுது என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அங்கே உள்ளே இருக்கிறவங்களே சேஃப்டியாக தான் வந்து இருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம மண்டியெல்லாம் போட்டு குழப்பி 18+ கண்டென்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு, அப்புறம் இங்கே தொடுறாரு அங்கே தொடுறாரு, அப்புறம் அப்யூசிவாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இதுக்கப்புறம் பேசக்கூடாது. என்னால் வந்து ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இதை பற்றி பேச முடியல, ரிவ்யூ வந்து கொடுக்க முடியல. எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னடா இவன் உண்மையாகவே அவன் பிக் பாஸ் ஷோ தான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கானா, இல்லை வேறு ஏதாவது ஷோ பார்த்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு மோசமாக வந்துருந்துட்டுருக்கு. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு வந்து ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுகளால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இதுக்கப்புறம் யாராவது வந்து எனக்கு சேஃப்டி இல்லை, அபியூசிவாக பேசுகிறாங்க, தப்பாக நடந்துக்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள நீங்கள் நம்பாதீங்க. அவ்வளோதான். 2வது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இருக்கார் இல்லையா, அவர் ஆக்சுவலாக வந்து ஹேண்டிகேப்ட். ஓகேங்களா? அவர் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. இவர் உள்ளர போகும்போதே இவனெல்லாம் எதுக்குடா உள்ளர விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே எதிர்ப்பு வந்து இருக்குது. இவரை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அபியூசிவாக வந்து பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, மார்க்கிங் பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து அவங்கள திட்டுறாங்க, எல்லாமே ஓகே. பட் இவர் வந்து ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாருல, இன்றைக்கி நீங்கள் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வாண்டடாக வந்து வினோத் கிட்ட வந்து வம்பிழுக்கிறாப்புல, வாண்டடாக வினோத்தை பற்றி பேசுகிறாரு, சட்டி சோறு அப்படின்றது, நக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது வினோத் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? என்னென்னு ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் கூட தான் வந்து மாதுளம் பழமும் சோறும் கொடுத்தா போதும், உங்களுக்கு எல்லா நாளையும் நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வினோத் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இப்போ இந்த சண்டை எவ்வளோ கட்டத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் வந்து நீ என்னுடைய செருப்புக்கு சமம்டா, கருப்பாக இருக்க, கேவலமாக வந்துருக்கு, உன் மூஞ்சியை பாரு, பார்க்க முடியுமா கண்ணாடியில் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் ஒரு ரிவ்யூவர்ஸ்,
அப்போ நாங்கள் யாரை இவன் நல்லவன் இவன் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படி ஒரு ஆளை வந்து இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி கை காட்டுறது? இத்தனை நாள் திவாகர் நல்லவன், கம்பெனித்தனெலாம் பயங்கரமாக திட்டுறான், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறான், எஃப்ஜேவெல்லாம் மார்க்கிங் பண்ணுறான், துப்புறாங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இவர் என்ன பேசுகிறாரு? செருப்புக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. உன் மூஞ்சியே சரியில்லை, கரியேன்னு இருக்க, நீ உன் மூஞ்சியை வந்து கண்ணாடியில் பார்த்தியாடா அப்படின்னு வந்து பேசுகிறாரு வாண்டட்லி. அப்போ நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல. அப்போது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய டெவில் வந்து வெளியே வருது, அப்படி தானே? அப்போது நாங்கள் தான் இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதில் நீங்கள் சொல்லுங்கள். வினோத் வந்து நிறைய மார்க்கிங் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? நான் இல்லைன்னா சொல்ல, அவர் நினச்சி ஒரு பாட்டே வந்து பாடியிருக்கார். திவாகர் வந்து பாடியிருக்காப்புல, திவாகரை பற்றி வினோத் வந்து பாடியிருக்கார். ஓகே, அதெல்லாம் தப்பு தான். பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, மார்க்கிங் பண்ணக்கூடாது, யாருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அப்படி வந்து கொடுக்கணும். ஸோ இவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அந்த ஆள் சீரியஸாக எடுத்துக்கிறாப்புல. சரி, அந்த ஆளாவது பண்பாக நடந்துப்பார் அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் அதை விட மோசமாக வந்து நடந்துக்கிறாரு. செருப்புக்கு சமம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஆள் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லலாம்? திவாகரை பார்த்து எப்படி இந்த ஆள் வந்து அப்படிலாம் பாட்டு பாடலாம்? நீ சோத்து மூட்டை அப்படின்னு சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுனே இருக்கிற அப்படின்னு சொல்கிறது, தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் தோசை சுடுறாங்களான்னு பார்க்குறது அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? ஆனால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாப்புல விஜய் சேதுபதி. ஓகே, இதுக்கப்புறம் பாடி ஷேமிங்கெல்லாம் பண்ணக்கூடாது, யார் பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்புல. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கேட்டிருந்தாப்புல விஜய் சேதுபதி. பட்டுன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. அண்ட் இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி அப்படின்னா, வினோத் வந்து பாட்டு பாடுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேண்டாம் நீங்கள் உட்காருங்க, இந்த வாரம் முழுக்க நீங்கள் பாடிட்டு தான் இருக்கீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்களாம் எதுக்கு வந்தீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்டர்வியூவெல்லாம் எப்படி நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் சொன்னீங்க, அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் வேறு மாதிரி ஒன்றா மாறி நிற்கிறீங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு? உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. நான் ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறேன், இது ஒன்றும் சினிமா கிடையாது. கேரக்டர் எடுத்து நடிச்சுட்டு நான் அந்த வேஷம் போட்டால் அது நல்லா வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கை, இது உங்களுடைய கேரக்டர். அந்த கேரக்டரை தான் நீங்கள் மக்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அது கோவமாக காமிச்சாலும் சரி, சிரிப்பாக காமிச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய இது, அதை தான் நீங்கள் வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. அடுத்ததான் வந்து பாவக்காய் ஜூஸ் எல்லாரையும் குடிக்க சொல்கிறாப்புல, எல்லாருமே குடிச்சிட்டாங்க. அப்போ எல்லார் மேலேயும் தப்புகள் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு சிலர் தப்பு பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலர் தப்பான கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க, அது பார்க்க சகிக்கல, வெளியே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப முகம் சுளிக்கிறாங்க அப்படின்றது விஜய் சேதுபதிக்கு தெரியுது. அப்போது யாரெல்லாம் முகம் சுளிக்காத மாதிரி கண்டென்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பாவக்காய் ஜூஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே குடிங்கடா அப்படின்னு எல்லாருமே குடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இவங்களுடைய மனநிலை. இதுதான் கண்டஸ்டண்ட்டுங்க. ஓகே, ஸோ இதனை தொடர்ந்து உங்களுக்கு எவ்வளோ கசப்பு இருக்குது, அதை விட மோசமான கசப்பு எங்களுக்கெல்லாம் இருக்குது. டிவி ஷோவை ஒருத்த ஆள் வந்து எங்களை கேட்குறாங்க, சார் எப்படி சார் இதெல்லாம் டிவியில் போட்டு பார்க்குறது, குழந்தைங்களோட நான் இந்த ஷோவை பார்த்துட்ருக்கேன், எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரிமோட் இருக்குல்ல, எடுத்து நீங்கள் வேறு சேனல் வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு யார் தள்ளுறது? நீங்கள் தானே பண்ணுறீங்க. அப்போ எப்படி நீங்கள் நடந்துக்கணும், எப்படி நீங்கள் இன்டர்வியூவில் வந்து ஆன்சர் சொன்னீங்க, எப்படி நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரியான ரோஸ்ட் வந்து கொடுத்தாப்புல. மூஞ்சில் காக்கா ஓடல அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணாப்புல. எங்களுக்கு இந்த திறமை இருக்குது, இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஷோவுக்கு வந்திருக்கீங்க. அதனால் அந்த ஷோவை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியுமோ, உங்களுடைய கேரக்டரையும் உங்களுடைய திறமையும் எப்படி கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கரெக்டு தானே? வைலன்ஸ் அவ்வளோ பண்ணுறாங்க, வைலன்ஸ். ஆனால் அதெல்லாம் சிறப்பாக கடந்து போயிட்டாங்க இன்றைக்கி எபிசோடில் கூட. இதுதான் டாஸ்க்கை பற்றி பேச சொல்கிறாப்புல. அதில் வந்து வினோத் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு. சார், ஃபஸ்ட் நாள் வந்து எனக்கு 13 பாட்டில் வந்து கிடச்சிது. அந்த 13 பாட்டிலையும் எடுத்துகிட்டு போய் நான் QC கிட்ட கொடுத்தேன். என்னுடைய முன்ஜென்ம விரோதி திவாகர் இருக்கார் இல்லையா, அவர் 13 பாட்டிலையும் ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாருமே பாட்டில் கொடுக்கறதுக்கு முன் வரல. ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தாலும் திவாகர் வந்து ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவார். ஸோ அதனால் இவங்ககிட்ட கொடுக்காமலே இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னெல்லாம் தெரியல சார், அதனால் பாட்டில்ஸ் என்கிட்ட கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுப்பி கேள்வி கேட்குறாங்க. திவாகர், நீங்கள் என்ன பழிவாங்கிற நோக்கத்தோடு நீங்கள் ஏதாவது பண்ணிங்களா, ரிஜெக்ட் பண்ணிங்களா வினோத்தோடைய கேன்சலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்,
இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் சரியாக இல்லை சார், பழியெல்லாம் வாங்கலை சார், நான் அந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ணல, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் பாருக்கிட்ட, நிறைய அழுக்கு இருந்தது, நூல் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ரீசன்ஸ் வந்து சொன்னார். அதுக்கு விஜேஎஸ்க்கு வந்து கேட்குறாரு, நீங்கள் பழி வாங்கலை அப்படின்னா அப்படி தானே, உண்மையாக தானே நீங்கள் செயல்பட்டீங்க, அப்போ நேர்மையாக தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரால் சொல்ல முடியல. ஆமாம், நான் நேர்மையாக தான் இருந்தேன், நான் கரெக்டாக தான் செக் பண்ணேன், கரெக்டாக தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி திவாகரால் சொல்ல முடியல. அந்த நேரத்தில் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. எல்லாருமே கைத்தட்டல்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் பார்வதி அவர்கள் ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே கேளுங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் எதிரிகள் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து இவங்க சிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் பார்வதி அவர்கள் வந்து சிரிக்கிறாங்க. இதை வந்து விஜேஎஸ் வந்து பார்த்துட்டாப்புல. ஓகே, ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் செம்ம கடுப்பாயிட்டார். பார்வதி, இந்த வேலையெல்லாம் இங்கே நீங்கள் வச்சுக்காதீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நான் பொறுத்து போகிறதுக்கு ஒன்றும் அவசியமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாப்புல. இது வந்து தரமான செருப்படி. பார்வதிக்கு மூஞ்சியே கிடையாது, அப்படியே மூஞ்சி கிஞ்செல்லாம் சுருங்கி போய் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு மாதிரி ஓகே இன்றைக்கி சம்பவம் இருக்குது அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்து இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கொஞ்சம் அடங்கினாங்க, அமைதியானாங்க. மற்றபடிக்கெல்லாம் விட்டுருந்தாக்கா ஆட்டம் ஆடி இருப்பாங்க. கம்ருதீன் அவர்களும் சிரிச்சிருப்பாப்புல, துஷார் அவர்களை கேட்டிருப்பாப்புல. துஷார் வந்து சொல்லிட்டு இருப்பார், இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு வெங்காயமும் அங்கே கழட்டலை. அதை தான் ஆதிரை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக ரோஸ்ட் வந்து நடந்துட்டு இருந்தது. விஜய் சேதுபதி வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாப்புல துஷாரை. அந்த நேரத்தில் கம்ருதீன் வந்து சிரிச்சிருப்பாப்புல, நீங்களும் என்னங்க இப்படியெல்லாம் பதில் சொல்கிறீங்க, நீங்களும் என்னங்க இப்படியெல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருப்பாப்புல. அந்த நேரத்தில் இந்த 9ஆம் கிளாஸ் பையன் மாதிரி 6ஆம் கிளாஸ் பையன் மாதிரி அப்படின்ற ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது கம்ருதீன் வந்து சிரிப்பாப்புல. சிரித்த உடனே விஜய் சேதுபதிக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. என்ன கம்ருதீன் இப்படி சிரிக்கிறீங்க, இந்த சிரிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஓகே, நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு ஹீரோயிசம் மாதிரி, நீங்கள் பண்ணுறதெல்லாம் மக்கள் வந்து ஆதரிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஓட்டிங்ஸ் எல்லாம் வரும், அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க, நீங்கள் ஆல்ரெடி கெட்ட பேர் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாப்புல. அங்கே ஒரு தரமான நோஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனுக்கு வந்து கொடுத்துருப்பாப்புல. அது மட்டுமா கொடுத்தாரு, இன்னும் பயங்கரமாக வந்து கொடுத்தாரு. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த சுபிக்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி வந்து கேட்குறாங்க. சுபிக்ஷா வந்து இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்பொழுது கனி அவர்கள் வந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு டீல் வந்து பேசியிருப்பாங்க சுபிக்ஷா கிட்ட. என்ன டீல் அப்படின்னா, நீ ஒரு வேளை ஜெயிச்சா அப்படின்னா நாமினேஷன் ப்ரீஃபாஸ் எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு அது வேண்டாம், நீ காயினாக கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சுபிக்ஷா வந்து காயினாக வந்து கொடுத்துருப்பாங்க, 2 காயின் கொடுத்துருப்பாங்க கனிக்கு. பட் வந்து கனி அவர்கள் வந்து அந்த 2 காயினை வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க, ஒரு காயினை மட்டும் வாங்கிட்டு ஒரு காயினை வந்து மறுபடியும் சுபிக்ஷா கிட்டே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி வந்து கனியை வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருப்பார். ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படி தானே, உண்மையாக தானே வேலை செஞ்சீங்க, கடுமையாக தானே உழைச்சிங்க, அப்போ உங்களுக்கான ஊதியம் வந்து கிடைக்கணும் தானே. ஆனால் அந்த பொண்ணு கொடுக்காம போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஊதியத்தை வாங்கலை அப்படின்னா அப்போ நீங்கள் நேர்மையாக விளையாடலையா, நீங்கள் உழைக்கலையா, நீங்கள் கஷ்டப்படலையா அப்படின்னு சொல்லி கனியை போட்டு பொழந்து எடுத்தாப்புல. ஆமாம் தானே, அஃப்கோர்ஸ் தானே, நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதுக்கான சன்மானம் கிடைச்சிருக்கு, அப்போ அந்த சன்மானத்தை நீங்கள் வாங்கிக்கணும் தானே. அவங்களா தானே கொடுக்குறாங்க, அவங்க ஆக்சுவலாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கொடுத்துருக்கணும், அதை கொடுக்க மறுத்துட்டாங்க, அதுக்கு பதிலாக காயின் கொடுக்குறாங்க, அதை வாங்கியிருந்துருக்கணும். அப்படி அட்லீஸ்ட் அவங்க கொடுக்காத போது அதை பற்றி நினச்சி யோசித்து சண்டையாவது போட்டிருக்கணும், இல்லை உரிமைக்காக கேட்டிருக்கணும். அதையும் இவங்க வந்து பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பக்காவாக கேட்டாப்புல. அடுத்த சுபிக்ஷா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நீ வந்து நேர்மையாக தான் ஜெயிச்சியாமா, ஓகேவா, நீ இப்போ கனிக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கல, ஆனால் காயின் வந்து கொடுத்த, அப்போ அது நேர்மையாக தான் கொடுத்த, அவங்க உழைச்சாங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதுக்காக கொடுத்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதே போல் நீயும் உழைச்சிருக்க, நீயும் கஷ்டப்பட்டிருக்க, அதனால் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுதான் வந்து முக்கியமான விஷயம், நான் அதை பற்றி எதுவுமே பேசினேன், நீ கரெக்டாக தான் விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி ஒரு விஷயத்தை வந்து வேலைக்கு விட்டாப்புல. அதுக்கப்புறம் ஆதிரைக்கும் ஒரு தரமான நோஸ் கட் வந்து கொடுத்துருப்பாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை சில விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த கோவத்தை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கோவம் வந்துடுச்சு சார், அதனால் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லும்பொழுது, எப்படிம்மா எஃப்ஜே மேலே ஒரு கோவம் வருது அந்த மாதிரியாம்மா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்புல. அது தரமான ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்குள்ளே 1000 விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. அதை வந்து அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஆதிரைக்கிட்ட தான் வந்துருக்கு. ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அவங்க கேமை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தை அவங்க கேமை வந்து விளையாடுவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் ஆதிரைக்கு இதுக்கப்புறம் எந்த அறிவு வந்தாலையும் பிரயோஜனமே கிடையாது.
எனிஹவ் அதை விட்டுருங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், கலையரசன் வந்து சொல்கிறாப்புல அதே டாஸ்கில் பார்வதி தான் சார் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சது இந்த பார்ட்டு தான். கலையரசனை கேட்கும்போது பார்வதியோட பேரை வந்து சொல்கிறாங்க. சார் பார்வதி சும்மாவே ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து சலங்கை கட்டி விடுற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டால் அவங்க சும்மா விடுவாங்களா சார் அப்படின்னு சொல்லி கலையரசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பிளாக் லிஸ்டெல்லாம் வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு விட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி கலையரசன் வந்து சொல்லியிருந்தாரு. அது கரெக்டு, அது 100% கரெக்டு. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது சுபிக்ஷாவுடைய பேரை வந்து சொல்கிறாப்புல திவாகர். ஏன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, சுபிக்ஷா வந்து இப்படி பண்ணாங்க, ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது திவாகர் சும்மா இருங்க திவாகர், நாங்கள் அதை பற்றியெல்லாம் கேட்கவே இல்லை. பார்வதி நீங்களும் திவாகரும் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாப்புல. இவராக முன் வந்து ஏதோ அப்படியே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நேர்மையாக கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ண மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காப்புல இந்த திவாகர் அவர்கள். அதுக்கு சரியான நோஸ் கட் கொண்டு கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் பாரு வேறு அல்லு கலங்குது சார், இவங்க முன்னாடிலாம் ஆடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக வந்து இருக்குது, எத்தனை பேர் சார்ஜ் பண்ணிட்டு வராங்க சார் அப்படின்னு நாங்கள் முடிச்சிட்டார் விஜய் சேதுபதி. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், ஓகே, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். வேறு யாருக்கிட்டையாவது ஏதாவது பேசுங்க, அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிரித்த மாதிரி ஒரு மாதிரி கலாச்சிட்டு போயிட்டாப்புல பார்வதியை. பார்வதியை பற்றி நல்லாவே தெரியும், அவங்க எப்படியார மாட்டார் ரவுடி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் என்ன அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும்? விஜய் சேதுபதியெல்லாம் பார்க்கவா மாட்டார்? அவர்கிட்ட வந்து சார் இவங்களெல்லாம் பார்த்தாலே அல்லு கலருது சார் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன மக்களே, ஏதோ பெரிய தைரியசாலி அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, சரி உங்களில் யார் பெரிய தைரியசாலி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரும்பான்மையான பேர் வந்து சொன்னது வந்து திவாகருடைய பேர் தான், ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு முரட்டத்தனமான ஒரு தைரியம் வந்து இருக்குது. எத்தனையோ பேர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டாலும் அவராக நின்று சண்டை போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிவிட்டாங்க. அதில் வந்து பாரு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நல்லா பண்ணி விட்டாப்புல விஜய் சேதுபதி. இதில் வித்தியாசமாக விடை சொன்னது யார் தெரியுமா? வியானா அவர்கள் தான். என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு நானே வந்து சொல்லிக்கிறேன் சார், ஏன்னா நான் வந்து பயங்கரமாக தைரியமான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க மத்தியில் நான் வாழ்கிறேன்ல, இவங்க மத்தியில் நான் விளையாடுறேன்ல, அதை விட தைரியம் வேறு யாருக்கு சார் வரும்? நான் தான் சார் தைரியமான பொண்ணு அப்படின்றத அழகாக சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ரெட் கார்டை பற்றி பேசிட்டாரு. ஸோ ரெட் கார்டு வந்து கொடுக்கப்படும், எல்லோ கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. விஜய் சேதுபதி இதை பற்றி பேசுவாரா அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பேசினாப்புல 2-3 பேர் என்கிட்டே சொன்னாங்க ரெட் கார்டு கொடுங்க இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரியும், அதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜில் சொல்கிறாரே தவிர அதுக்கு ரெட் கார்டு எல்லோ கார்டெல்லாம் கொடுக்க மாட்டோம், வார்னிங் மட்டும் கொடுக்குறோம், இதுக்கப்புறம் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, சும்மா அதை பேசுறது திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காப்புல. சும்மா அசட்டு தைரியத்தை வந்து காட்டுறா அப்படிங்கிற பேரில் வந்து ஆதிரை இந்த மூஞ்சுக்கு முன்னாடி காலை தூக்கி காட்டுறது இதெல்லாம் நாகரிகமாக இருக்கா, அநாகரிகமாக இல்லையா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் திவாகர், கம்ருதீன், துஷார், ஆதிரை இவங்க யாரானா இருந்துட்டு போட்டோம், இந்த அசட்டு தைரியத்தை வந்து காட்டுறான் அப்படின்னு சொல்லி யாராவது ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய தைரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. இது வந்து சேஃபான ஒரு பிளேஸு, யாருக்கும் இன்னும் ஆகாது, ஓகே, அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த பாடி ஷேமிங் பண்ணுறது, திவாகரை பற்றி தப்பாக பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள், ஓகே. அதே மாதிரி கமருதீன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாப்புல, பார்வதி கிட்ட நிறைய பேர் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் உங்ககிட்ட ஏன் அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காப்புல. ஸோ எனியாவ் இன்றைக்கான எபிசோடு வந்து இப்படி தான் வந்து முடிஞ்சது. ஒரு சில விஷயங்கள் தரமான செருப்படியாக வந்து இருந்தது, பட் அது ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஓகேவா? ஒரு வார்த்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோத்து விட்ட மாதிரி வந்து சொல்லிட்டு போனார். பட் அதை எவ்வளோ தூரம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிலப்பா. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு மிஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. அது என்னென்னா இன்றைக்கே வந்து ஆதிரை எவிக்டாக வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அது கிடையாது, சாரி, நான் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பட் இன்டர்நெட் முழுக்கவே ஆதிரை எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் மேபி அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எவிக்ட் ஆகி வெளியே போகலாம். ஸோ சாரி ஃபார் தட், நான் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. ஸோ இது வந்து ஒரு சோர்ஸ் மூலிமா வந்ததுனால தான் நான் வந்து சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கான எபிசோட நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.